ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனோ சஜஷனோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் எந்த ஒரு ஆல்பம் பற்றி பார்க்க போகிறோன்னா, 2010 ரிலீஸ் ஆகி ஹிட்டான பையா படத்துடைய ஆல்பம் தான். பையா இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு கார் சீக்வன்ஸ், ஒரு காரை வச்சே இந்த படம் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ. அண்ட் இந்த படம் எனக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்தோடைய பாடல்கள். சூப்பராக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. அண்ட் அதே அளவுக்கு இந்த படத்தில் வர எல்லா பாட்டுங்களோட லிரிக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக லிரிக்ஸ் எழுதியிருப்பார் நா. முத்துக்குமார். ஸோ அப்படி பையா படம் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம். பையா இந்த படம் தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜஸ்லும் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட்டான படம் சொல்லலாம். முக்கியமாக இந்த 2 படங்களுமே 2 ஆடியன்ஸுக்குமே தமிழ் தெலுங்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கான்செப்ட் அண்ட் இந்த படத்தில் வர பாடல்கள். இந்த 2மே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். அண்டு கார்த்திக் அண்ட் தமன்னா அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த படத்தில் மொத்தமாக 6 பாட்டு. ஸோ இந்த 6 பாட்டு என்னென்னு எல்லாருக்கே தெரியும், எல்லாருமே கேட்டிருப்போம். பட் ஆனாலும் இன்னொரு வாட்டி, இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, லிரிக்ஸ் நா. முத்துக்குமார். ஃபஸ்ட்டு பாட்டு துளி 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 மலையாய வந்தாலே, அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் நா. முத்துக்குமார். இந்த பாட்டை பாடிந்து ஹரிச்சரன் அண்ட் தன்வி அண்ணவங்க பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மெலோடி சாங். ஸோ ஹீரோயின் நினச்சி ஒரு ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ரொம்பவே சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. அதே அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டோடைய லிரிக்ஸ். அதே அளவுக்கு ரொம்ப சூப்பராக பாடியிருப்பார் ஹரிச்சரன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஆல்பத்தில். நெக்ஸ்ட் பூங்காற்று பூங்காற்று பூ போலே வந்தாலே, அந்த பாட்டு. இந்த பாட்டை பாடின்னு பெனி தயாள். இதுவுமே ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஆல்பமில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்ட்டு. ஏன்னா எனக்கும் பிடிக்கும், அதனால. நெக்ஸ்ட்டு அடடா மலடா அட மலடா, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடிந்து ராகுல் நம்பியார் அண்ட் சைந்தவி பாடியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டு. ஸோ அந்த டைமில் சன் மியூசிக்கில் அதிகமாக போட்டு இந்த பாட்டை வைப் பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ எனக்கு 10 இயர்ஸ்னு, அப்போ எனக்கு 10 வயசு. ஸோ இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. சன் மியூசிக்லேயும் எஃப்எம் ரேடியோஸ்லேயும் இந்த பாட்டை ரிப்பீட்டாக போயினே இருக்கும், போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. பார்க்கறதுக்குமே சரி, கேட்கறதுக்குமே சரி, அந்த அளவுக்கு சூப்பராக கார்த்திக் அண்ட் தமன்னா அவங்களுடைய பேர் இருக்கும். அண்ட் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பாங்க 2 பேருமே மலையில். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த பாட்டு இன்னும் ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு சுத்துதே சுத்துதே பூமி, இந்த பாட்டு. இந்த பாட்டை பாடிந்து கார்த்திக் அண்ட் சுனிதான்றவங்க பாடியிருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டில் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பார் நா. முத்துக்குமார். இது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான், கிட்டத்தட்ட ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச பர்சனோட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இருட்டான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க கூட உட்காந்து பேசணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ ஆசைப்படுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாட்டுமே அந்த அளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். எனக்கு இந்த படத்துலையும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. நெக்ஸ்ட்டு என் காதல் சொல்ல நேரம் இல்லை, அந்த பாட்டு. யுவன் சங்கர் ராஜா இந்த பாட்டை பாடியிருப்பார். அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் இந்த பாட்டை ஒவ்வொரு வாட்டையும் கேட்கும்போது.
அந்த அளவுக்கு சூப்பராக லிரிக்ஸ் எழுதியிருப்பார் நாமுத்துக்குமார். ஸோ ஒரு பையன் தன்னோட காதலை சொல்ல முடியாமல் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங்கில் சூப்பராக கம்போஸ் பண்ணி பாடியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னுட்டு. அண்ட் இந்த பாட்டுமே கூட எஃப்எம்லேயும் சன் மியூசிக்லையும் நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த டைமில். ஸோ எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்டு லாஸ்ட் வந்து ஏதோ ஒன்று என்னை தாக்க அந்த பாட்டு. ஸோ இது ஃபுல் சாங்காக இருக்காது. ஐ மீன் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி வர ஒரு சின்ன ட்ராக் மட்டும்தான். ஸோ இந்த பாட்டை யுவன் சங்கர் ராஜா தான் பாடியிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது. ஸோ நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு ஃபீல். ஸோ அந்த ஃபீலிங்கில் அந்த பாட்டு பாடியிருப்பார். ஸோ நம்மளும் அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கே தெரியாமல் உள்ள ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த படத்தில் இருக்கிற 6 பாட்டு. ஸோ இந்த படத்தோடைய இந்த ஆல்பத்தோடைய டோட்டல் ரன் டைம் வந்து 28 minutes 20 seconds. ஸோ நீங்கள் எல்லாமே இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க நிறையா வாட்டி. ஸோ நானும் கேட்டிருக்கேன் நிறையா வாட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல்பம்னு சொல்லலாம். இந்த 6 பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நிறையா வாட்டி கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஆல்பமில் வர பாட்டுங்க பிடிக்குமா? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃபேவரட் பாட்டு எது அப்படின்ட்டு இந்த 6 பாட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா ஏதோ ஒன்று என்னை தாக்க அந்த சாங் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப சூப்பராக பாடியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. அண்ட் அதே அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டுடைய லிரிக்ஸ். அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பார் நாமுத்துக்குமார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆல்பம் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த ஆல்பத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த பையா படத்தோடைய ஆல்பம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த எபிசோடோடைய வீடியோ. ஸோ மை ஆல்பம் கலெக்ஷன் ஒரு படத்தோடைய ஆல்பம் பற்றி பேசுகிறது. ஸோ நமக்கு தெரிஞ்சு நிறைய பாட்டு இருக்கும், இல்லை தெரியாமல் நிறைய பாட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இதுதான் இந்த செக்மெண்ட் தான் மை ஆல்பம் கலெக்ஷன். ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த வாரம் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா நேம் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.